வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பிப்ரவரி 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம். 5ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருந்த 3 கிரகமாகிய புதன், சுக்கிரன், செவ்வாய் பிப்ரவரி மாதம் இடம்பெயர்வது 6ஆம் இடத்துக்கு பெறுகிறார். மகர ராசி 6ஆம் இடமாக சிம்ம ராசிக்கு வருகிறது. பிப்ரவரி 15ஆம் தேதி சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்த்தாலும் சனியோட சேர்றார். ராசி அதிபதி சனியோட சேர்றது, அது சூரியனா ராசி அதிபதியே சூரியனாகிறது சனியோட சேர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஸோ பொதுவாக பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான ஆண்டு மாதமாக தான் வருகிறது. கொஞ்சம் எல்லா விஷயமும் கவனமாக இருக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது மிஸ்கம்யூனிகேட் ஆகி சில தப்பான ஒரு தாக்கத்தை கொடுத்துரும். டென்ஷன் படுத்தக்கூடிய சில அமைப்புகள் உண்டு. கடன்படுதல், வம்பு வழக்கு, சில பிரச்சனைகள், நண்பர்கள் வட்டாரத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறார். பட் இருந்தாலும் செவ்வாய்ங்கிற ஒரு யோகமான கிரகம் சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைந்து உச்சமாகிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு மறைமுக இன்கம் வரும், உங்களுக்கு சில பணங்கள் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சேரும். அந்த மாதிரி விஷயத்துல நல்லது தான் பொதுவாக. பட் உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜாபு தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனாமா வர்றது, கொடுக்க வேண்டிய பணம் திரும்பி வர்றது, அல்லது நம்ம ஒரு விஷயம் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அது விற்று காசு வருதுங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லது. அன்ஏர்ன்டு இன்கமுக்கு நல்லது ஒழிய நேர்முக தொழிலோ ஒரு வேலை அமைப்புல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல மறைகிறார், புதனும் 6ஆம் இடத்துல மறைகிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக சனி ராசியவே பார்த்துட்டு இருக்கார். அதை வேற பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போய் சனியோட சேர்றது, ராசி அதிபதி கொஞ்சம் பாவத்தும் ஆகிறது. பார்த்தீங்கன்னா மன சோர்வும் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் மென்டல் கான்ஃப்ளிக்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பெரிய ஒரு எடுத்தமா கமுத்தனமா போகாம கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக, பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய மாதமாக, அந்த மாதமே நடக்கலினாலும் பொறுமையா 2024 மற்ற கோயிங் ஃபார்வர்ட் சில மாதங்கள் வச்சு முடித்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்து தான் நீங்க செயல்படணும். எல்லாமே பிப்ரவரி மாசமே முடிச்சு விடணுங்கிற மாதிரி ஒரு உத்வேகமா இறங்கினீங்கன்னா சம்டைம்ஸ் விரக்தி தான் மிஞ்சும், பிரச்சனைகள் தான் மிஞ்சும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செயல்படக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அதே சமயத்துல வர வேண்டிய பணமும் நீங்க சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணுங்கிற மாதிரி சில விஷயத்துக்குலாம் ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ராஜோக அதிபதி மறைந்து உச்சமாகிறது ஒரு நல்ல பலன் தான், ஒரு நல்ல அமைப்பு தான், நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அந்த வகையில் நல்லா இருக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் ஸ்மார்ட்டா, பேஷண்டா, கிளவரா, இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பிப்ரவரி 12ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி தான் சந்திராஷ்டம நாட்களாக சிம்மராசிக்கு வருது. அந்த நாட்கள் கொஞ்சம் கவனமாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும், தூர தேச அல்லது தூர பிரயாணம் செய்யாமல் இருப்பதும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. ராமர் கோவில் திறந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஞானவாபிலையும் சிவலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்கேயும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம்? அதாவது நான் தான் ஆல்ரெடி என்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் கணிச்சது, அதாவது இந்த மாந்திரீகத்தில் இந்த பத்ரகாளி முன்னாடி கணிச்சதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இனிமேல் தான் அதிசயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் தான் இருந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குமா, இது வரைக்கும் அப்படி இருந்ததா இப்படி இருந்தா சொல்லிட்டு ஒரு விதமான குழப்பத்திலே தான் நம்ம சுழன்று இருந்தோம். ஏன்னா அதுக்கான தெளிவான விடை இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அதாவது ஆன்மீகவாதி எங்களுக்கு தெரியும் அதோட சக்தி என்ன, அதோட வீரியம் என்ன, தெய்வங்கள் எப்படிலாம் இந்த பூமிக்கு அவதரிச்சிருக்காங்க. ஒரு தெய்வங்களுமே ஒரு தன்மையோடு இருந்து இந்த ஒரு வாட்டியுமே இந்த 14 லோகத்தோட சேர்ந்து நம்ம பூமியுமே தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில், இப்போ இருக்கிற மன நிலைமையில், இப்போ இருக்கிற மனிதனோட அந்த விதி மீறலில் எதுவுமே அவங்க கையில் புலப்படலைன்னா அது உண்மையான ஒரு செயல் ஆக முடியாது. கரெக்ட் தானே? பக்தி என்பது பண்ணுற அந்த மனிதனுக்கும் தெய்வத்துக்குள்ள கனெக்ஷன் இல்லை, அதை நம்ம விவரிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு
எத்தனை விஞ்ஞானமும் மெய்ஞானம் இருந்தா கூட அதிசயங்களை கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது எல்லாரும் வாய்ப்புழக்க வைக்குது இன்னைக்கு. அதுதான், அதனால தான் இப்போ அந்த ஞானபாபின்னு சொல்லும் பொழுது அதோட பேரே வந்து அந்த ஞானத்தின் கிணறுன்னு அர்த்தம் அந்த மசூதி. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் வந்து உலகத்தையுமே ஒரு தடவை சுற்றி வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிர்லிங்கம் ஆல்ரெடி இருந்திருக்கு. அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கும் பொழுது அவர் வந்து அபிஷேகம் பண்ணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறார். அப்போ தன்னோட திருசூலத்தால் அந்த கிணறு அவராலே உருவாக்கப்பட்டது. இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால், கங்கை இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஞான கிணறு சிவனால உருவாக்கப்பட்டது. அப்போ அது எத்தனை பழமை வாய்ந்த ஒரு கிணறு, எத்தனை புனிதத்தன்மை உள்ள கிணறு. ஆனால் நாளடைவில் அரசர்கள் மாறும் பொழுது, முகலாயர்கள் மாறும் பொழுது இதை வந்து இடித்து தரமட்டமாக்கி அவங்க வந்து மசூதி எழுப்பியிருக்காங்க. அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ராமர் ஜென்ம பூமியிலாச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தரமட்டமாகவே போயிடுச்சு. ஆனால் ஸ்ரீராமரோட அனுகிரகத்தால் தோண்ட பூமியிலேருந்து வந்தது. ஆனால் இந்த மசூதி அப்படி கிடையாது. நீங்கள் காசிக்கு போனால் தெரியும், நந்தி ஏற்கனவே அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருப்பார். நந்தி வந்து எப்பவுமே யாரை பார்ப்பாரு, பரமேஸ்வரன் தானே பார்த்துருக்கணும். ஏன் நந்தி சம்மந்தமே இல்லாமல் அந்த மசூதியை பார்த்துருக்கணும், உள்ள பரமேஸ்வரன் இருக்காரு. அவங்க முழுசாக இடித்து அதை கட்டவே இல்லை. ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே தேவையில்லை, அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியும். எல்லா தெய்வங்களுமே அது வந்து அந்த கட்டின அமைப்பு அப்படியே தான் இருக்குது. அவங்க இன்னொரு பக்கம் தான் இடித்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒருத்தரோட அங்கே இருக்கிற கௌரி தேவிக்கு, அதில் உள்ள கௌரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறா, அந்த தேவிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கதவை திறந்து பூஜைக்கு இன்னி வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அதோட நான் என்ன சொல்வேன்னா, அரசியல்வாதிகளும் சரி இல்லை நம்மளோட கட்டமைப்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்போ வந்து சுதந்திரம் ஆனதோ, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதோ அப்பயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் அவங்க தவறிட்டாங்க. அதனால தெய்வம் என்னவோ அவங்களோட அந்த கைக்கு ஏற்றுன மாதிரி அவங்களோட அந்த நேரத்துக்காக காத்திருந்துருக்காங்க. இன்னைக்கு அது கடன்னு ஒன்று ஒன்றா நடந்துனுக்குது. ஆக்சுவலி இது வந்து இதெல்லாம் சாம்பிள்னா சொல்லணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிசயமே. எப்பவுமே நான் சொல்கிறது தான், இன்னி வரைக்கும் எந்தெந்த கோவில் மறைக்கப்பட்டதோ, எந்தெந்த கோவில் இடிக்கப்பட்டு மேலே வந்து மசூதியாக இருக்கட்டும், இல்லை சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை எதுவானா இருக்கட்டும், அந்த கோவில் எல்லாம் இப்போ திருப்பி வெளியே வரும். இப்போ கண்டுபிடிக்கிறாங்க மேம், அது வந்து முஸ்லிம்களுடைய ஒரு மத அடையாளம். என்னதான் இருந்தாலும் கோவில்களை கண்டுபிடிச்சாலும் அவங்களோட மத அடையாளங்களும் அந்த இடத்துல அழிக்கப்படுது. இப்போ உன் வீடு இருக்கு, உன் வீடை வந்து நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் விடுற வச்சுக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த வீடாக தானே இருக்கணும். உனக்கு வீடை தரமட்டமாக ஆக்கிட்டு அவங்க இஷ்டத்தை கட்டிட்டு வீட்டு சாவி கொடுத்த நீ ஒத்துக்குவியாமா? அந்த மாதிரி தானே. இது யாரோட பூமி? பாரத மண், புண்ணிய பூமி. யாரோட இடம் இது? நான் என்ன சொல்லனா, முகலாயர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க மசூதி எப்படி கட்டிக்கணும், தனியாக ஒரு இடத்துல கட்டிக்கணும், இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இன்னைக்கு நாமளும் அந்த அந்த மசூதி போய் தொழுது இருக்கலாமே. ஏன் எத்தனையோ மசூதிகள் இங்கே இல்லை, எத்தனையோ மசூதிகள் இந்துக்கள் போகலை,